கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இன்னைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறோமா? இயேசுவை நான் பார்க்கணும், எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவரை நான் பார்க்கணும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமா? உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய முகத்தில் நம்ம பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் நம்ம நிறைய நேரம் அவருடைய கையே எதிர்பார்க்கிறோம். அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். நாம் விரும்புறது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய முகத்தை நம்ம தேடுறோமா? எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்க்கணும், எனக்காக உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கிறோமா? அதை தேடுங்கள் என்று வேதம் அதான் தேடுகிற எவனும் கண்டடைகிறான். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நம்ம தேட வேண்டும். அவர் முகத்தை நம்ம பார்க்கணுங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகமாயெல்லாம் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் முகம் சூரியனை போல பிரகாசமாக இருக்குமா, இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அதுக்கேற்ற விதத்தில் நடந்து ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக தியானித்து அவர் மேலே ஒரு அன்பு வைத்து, எசப்பா உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் உங்களை காண்பீங்க, அதுக்கு நான் எப்படி நடக்கணும் அப்படி என்று சொல்லி நம்ம நடந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தருடைய அந்த முகம், தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும். அதுக்கு தான் பூமியில் மனிதனாய் அவர் வந்தார். என் அன்பு தேவஜனமே, மரித்து உயிரோடு எழுப்பின பிற்பாடும் அங்கே சீசர்களுக்கு இயேசு தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவரை விரும்புகிறவர்களுக்கு, அதாவது நான் என்ன சொல்லுவேன், கர்த்தர் அதிகமாக நேசிச்சா நமக்கு பர்சனலாக இன்னரில் அந்தரங்கத்தில் தேவன் நமக்கு வெளியரங்கமான ஒரு முகத்தை காண்பித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவோம்ல. தேவரீர் நீ முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, பா நாங்கள் தேடுறோம் சொல்லி தேடி பார்ப்போம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம். நம்ம பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கட்டும். நீர் சொல்லுகிறபடி நடக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.